ஹாய் கைஸ், நீங்க என்ன பார்க்க போறோம்னா, என்ன துணை சீரியலோட டுடே எபிசோட் தான் பார்க்க போறோம். இதுல என்ன ஆகுதுன்னா, இது நிலா வந்து இன்டர்வியூ கிளம்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோ எடுத்து வந்து சோழன் ரசிச்சிட்டு இருக்காரு. நல்ல வேளை இன்னைக்கு நம்ம ஆளோட தனியா போறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். சேலை வேற கட்டியிருக்கான், எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கிட்டு வந்து சோழனோட அன்னை சேரன் வந்து, என்னப்பா நானும் வரேன், இது செகண்ட் இன்டர்வியூல நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சோழன் அதெல்லாம் வேணானே அப்படின்னு சொல்றாங்க. இது நிலாவும் வேணானே அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா எனக்கு வேலை எதுவும் இல்லை, உங்க அப்பா தான் இந்நேரம் வரமாட்டாரா அப்படின்னோடனையும், எனக்கு வேலை எதுவும் இல்லை, நீ உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி தான் நான் வேணான்னு சொன்னேன், சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கிட்டு வந்து வெளியே ஏறிடுறாங்க எல்லாருமே. உடனே பாண்டியன்ட்ட வந்து சோழன் சொல்றாரு, ஏன்டா இப்படிலாம் இருந்தா நான் எப்படிடா ஸ்கோர் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இருந்துட்டாலும் நீ பண்ணிட்டாலும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்றாரு. பின்னாடி போய் நிலாவை ஏத்தி விட்டுட்டு, இங்கிட்டு முன்னாடி வந்து சேரன் ஏறிடுறாரு. உடனே அப்படின்னு சொல்லிட்டு நிக்கவும், இங்கிட்டு பாண்டியன் வந்து டிரைவர் வேகமா வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சிட்டு இருக்காரு. போற வழியில ஏதாவது கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு போவோம்பா அப்படின்றமும், கோயில்ல போய் சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிடும்போதே இங்கிட்டு சோழன் வந்து சேரன்ட்ட சொல்றாரு, என்னை இப்படியே நீ தங்கச்சி மேல ஓவர் பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா, நீங்க 3 பேர் உங்க 3 பேரையும் நான் பிரகாரம் பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருந்தோடனே, நல்லது தான்டா அப்படின்னு, என்னைய சும்மா இருனே அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு விடு நல்லதே நடக்கும், சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாமி கும்பிட்டுருக்காங்க. இங்கிட்டு கார்த்தியா வந்து அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளியே கிளம்புறாங்க. கிளம்பும் போது என்னம்மா கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க நான் தெரிஞ்சவங்க வீட்டில் மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், கார்த்தியோட அம்மாவும் அப்பாவும் விட மாட்டாங்க வெளியே. உடனே அது கார்த்தியா சொல்றாங்க, இனிமேல் நான் கல்யாணம் முடிச்சு என் புருஷன்ட்ட தானே கேட்கணும், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னவும், அவர் வந்து, "ஓ, நீ போயிட்டு வா கார்த்தியா, இது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், கார்த்தியோட அப்பா வந்து கண்ணை காட்டி அவங்க அம்மாவை வெளியே அனுப்பிட்டாரு. இந்த சேரன் வீட்டுக்கு தானே போற, தர்த்தினி முடிச்ச வீட்டுக்கு நீ எதுக்கு போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே ஏம்மா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முத நாளே நான் அங்கே தான் போயிருந்தேன், மாமா கல்யாணம் முடிச்சிச்சு நீ அனுப்பி தானே விட்டுச்சு, இப்போ ஒன்றும் பயப்படாத, எங்க கழுத்துலையும் தாலி இருக்கு, மாமாவுக்கும் அது தெரியும், நான் போன வேகத்துல வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இங்கிட்டு நிலாவை இறக்கி விட்டுட்டு, நிலாவை நீங்க போங்க இன்டர்வியூக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் விட்டுட்டு வந்துடுறாரு. நீ வேலைக்கு போனேன்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு வந்துடுறாரு. இங்கிட்டு சோழன் வந்து சேரனை இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. சோழன் ஒன்னே இங்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. இன்டர்வியூ முடிஞ்சுட்டு இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டாங்க. செலக்ட் ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹக் பண்றாங்க. ஹக் பண்ணிட்டு இங்கிட்டு சோழன் வந்து சரி வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே கிளம்புறாரு. இங்கிட்டு சேரன் வந்து உருளைக்கிழங்கு பறிச்சிருக்காரு. எடுத்து வைக்கும்போது கார்த்தியா ஞாபகம் வருது. இது இப்படிதானே மாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அப்படின்றது. இங்கிட்டு கார்த்தியா அதே மாதிரி பின்னாடி நின்னுட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, என்னடா கார்த்தியா இங்க வந்திருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோல